ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம் பாஸ்கர். போன வாரம் எல்லாம் மழையை பற்றி பேசணும். மழையோடைய அந்த முழு வீச்சில் அந்த புயல் காற்றழுத்த தாழ்வு வேலை செய்யும் போதே ரெக்கார்ட் பண்ணதுனால அதை பற்றி தரவுகளோடையும் 2024 பேசணும். ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ஹோப். நாம் நம்மளுடைய அனுபவம், நம்ம எப்படி பெர்சீவ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து என்ன நம்பிக்கை இருக்குன்னு. ஏன்னா மழையை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த முறை சென்னை கொஞ்சம் பாதிப்பு ரொம்பவே குறைவு. பெரும்பாலும் வேளாண் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேளாண் மையங்கள், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அந்த பக்கம் கொஞ்சம் ராணிப்பேட்டை, இதெல்லாம் கூட நிறைய, கிருஷ்ணகிரி முக்கியமாக, தருமபுரி, இதெல்லாம் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் 1.4 கோடி நபர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டதாக சிஎம் கொடுத்த டேட்டா இந்தியா டுடேல படித்தேன். அது என்ன ஃபிகர், ரஃப் ஃபிகராக இருந்தால் கூட 1 கோடி அப்படின்னு வச்சா கூட 1.4 கூட நம்ம இல்லாமல் 1 கோடின்னு வச்சா கூட இது வந்து எவ்வளோ பெரிய தொகை என்பது நமக்கு தெரியும். இது நேரடியாக 1 கோடின்னு சொல்லும்போது இந்த 1 கோடி பேர் இப்போ சென்னையில் இருக்கிற நபர்கள் பாதிக்கப்படுறதுக்கும் இதுக்கும் நிறைய கம்பேர் பண்ணுறாங்க. அங்கேயும் இது அந்த ஒரு மொட்டை கொத்தமாக செங்கல்பட்டு கேடிசிசின்னு எழுதுவார் இல்லையா நம்ம ஆட்கள், அந்த ம். வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பொதுவாகவே அந்த இடங்களில் 2.5 கோடி மக்கள் இருப்பாங்க. அதனால் அது அது வந்து முக்கியத்துவம் பெறுது. அதையும் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நகரம் தானேன்னு இப்போ இங்கே பேசுவாங்க. சென்னைக்கு நான் நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு அங்கே சொல்கிறதோ, இல்லை சென்னை தான் ரொம்ப முக்கியம், கிராமங்கள் முக்கியம்னு, ரெண்டுமே வந்து கான்ட்ரவர்ஷியல் தான். அது உண்மை கிடையாது. ரெண்டும் கான்ட்ரவர்ஷியல்னு சொல்கிறது ரொம்ப முரணான கருத்தாக தான் பார்க்குறேன். ரெண்டுமே மக்கள் தான். ஆனால் இந்த முறை வந்து முழுக்க முழுக்க ஜியாகிரபிக்கலி பெரிய ஏரியா. பாப்புலேஷன் நம்பரை கம்பேர் பண்ணுறதை விட 11 மாவட்டங்கள் என்பது வந்து எல்லாமே பெரிய மாவட்டம். விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இது எல்லாமே ரொம்ப பெரிய மாவட்டம். பெரம்பலூர்லாம் இருக்குது. பெரம்பலூருக்கு இந்த பக்கம் ராணிப்பேட்டை, ஆற்காடு, இந்த பக்கம் ஆரணி, போலூர், இந்த சைடம் முழுக்க முழுக்க இருக்குது. அப்போது இதை இந்த இந்த வேளாண் மழை சம்பந்தமாக வந்ததுமே அது பெரிய பாதிப்பு. இந்த உழவுத் தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கும் நிலங்களில் இருக்கிற பயிர்கள் சேதாரம் ரொம்ப அதிகம், கால்நடைகளுடைய சேதாரம் அதிகம். அவர்கள் வைத்திருந்த எந்திரங்கள், இப்போ காரு வந்து மழையில் நனையுதுன்னும் பொழுது நமக்கு இருக்கிற பாதுகாப்பு, உழவு எந்திரங்கள் வந்து மழையில் நனைஞ்சு போயிடுச்சுன்னா நடக்கக்கூடிய இழப்புகள். ஒரு ஏக்கர் வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன பவர் டில்லர் வச்சிருந்தா கூட 70,000 போச்சு. ஒரு ஒரு பிரஷ் கட்டர் வச்சிருந்தா 30,000 போச்சு. ஒரு விவசாயிக்கு மம்டியே பெரிய காஸ்ட் இன்னைக்கு. ஒரு நல்ல மம்டி வாங்கினா 1000 ரூபா கம்மி இல்லை, ஒரு கடப்பாரை வாங்கினா இல்லை, ஒரு பொடு வாங்கினா இல்லை. அப்போது இதையெல்லாம் நான் கணக்கில் கொள்ளணும்னு யோசிக்கிறேன். அதனால் இந்த முறை இதை நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸில் மழையை தொடர்ந்து வேளாண் உணவு இது சார்ந்து பேசலாம் தான். உணவு வந்து வேறு மாதிரி பேசியிருப்போம், நம்ம உணவில் டைவர்சிட்டி விதையாது இதுன்னு. நேரடியாக உணவு உற்பத்தி, அதனுடைய அரசியலே நேரடியாக பேசிடுவோம். இந்த விவசாயிகள்ன்றது தான் என்னோட யோசனை. இந்த போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டின்னு சொல்றாங்கல்ல பாஸ்கர், அப்படின்னா என்ன? அதாவது ஆக்சுவலாக அக்ரேரியன் சொசைட்டியே திட்டியிருந்தாங்க சில இன்டெலெக்சுவல்ஸு. இது வந்து காடழிச்சு வந்தது. அதுவே இப்போ நீங்கள் இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தையை பேசும்போது ரொம்ப பிளண்ட்டாக எல்லாம் பேசுவாங்க. இந்த வேளாண் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், பொருளாதார நிபுணர்களாக இருக்கட்டும், அல்லது தங்களை இன்டெலெக்சுவல் தாங்களே சொல்லிக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களாம் என்னன்னா விவசாயம் என்பதே இயற்கையை அழித்து வந்து தான், அதில் எங்கே இயற்கை விவசாயம்னு ஒரு வடிவேல் காமெடி பண்ணுவாங்க. வடிவேல் காமெடி கூட கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கும். மதுரை முத்து மாதிரி ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க. ஏதோ சொல்லிட்டு, இது இங்கே நின்னா மானு, தள்ளி விட்டு சல்லுன்னு போனால் சல்மானுன்ற மாதிரி இவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க குண்டு ஊசி வச்சு குத்தினே இருப்பாங்க. அக்ரேரியன் சொசைட்டியே வந்து இவங்க இயற்கைக்கு எதிரானது தான் அப்படின்னு இவங்க நிறுவ முயற்சி செய்யும்போது நமக்கு ஒரு ஒரு மாதிரி கோவன்றதை தாண்டி ஒரு மாதிரி ஒரு ஒவ்வாமை, ஒரு ரிப்பல்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது இவங்க மேலே. அவர்களே தான் இந்த அறிஞர்கள்னு சொல்லிக்கக்கூடியவங்க முழுசாக அறிவியல் தெரியாத தொழில்நுட்பத்தை மட்டும் நம்புகிறவங்க. பொருளாதாரம் என்பது டெவலப்மெண்ட் சயின்ஸ் வழியாகவும் எந்திரங்கள் வழியாகவும் மட்டுமே நடக்கிற சாத்தியம். அதாவது ஆர்கனைஸ்டு சொசைட்டியில் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி என்பது சாத்தியம் நம்புகிறவங்க இந்த போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டின்ற கான்செப்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு காலத்தில் பாருங்கள், மாத்திரை சாப்பாடுலாம் மாத்திரையில வாழ்ந்துருவோம், ஒரு மாத்திரை போட்டால் பசி எடுக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அவங்க சொன்ன வார்த்தை ஒரு வகையில் உண்மை.
ஏன்னா இப்போ சாப்பாடு தேவைப்படுறதுல இருக்கும். எல்லா டாக்டரும் சொல்கிறது சோறை திங்காதீங்கங்கிறான். எல்லாரும் சொல்கிறது மாத்திரை திங்குங்கிறான். irrespective ஆஃப் their என்ன சொல்கிறது ஸ்ட்ரீம்ஸு. அது அலோபதியாக இருக்கலாம், நம்ம எந்த வைத்தியம் வந்தாலும் உணவின் மீது பயங்கரமான ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்க. மருந்தை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அதனால் உணவையே மருந்து மருந்து நம்ம சொல்லி பழகிறோம். அப்போ நாங்கள் உணவையே மருந்தாக தர நியூட்ராசிட்டிக்ஸ் வளர்ந்துருக்குன்னு நம்ம ஒரு எபிசோடே பார்த்தோம். இவர்கள் மாதிரியான ஆட்கள் சந்தைக்கு வந்து என்ன சொல்கிறது சங்கு ஊதுறவங்க மாதிரி ட்ரம்பெட் அடிக்கிறவங்க மாதிரி இவங்க இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. யாரோனா இருக்கலாம் அவங்க, எந்த எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்தவங்களா இருந்தாலும் அறிவியல் புரியாம, அதே போல பொருளாதாரத்தின் அடிப்படை விஷயங்கள் புரியாம தொழில்நுட்பத்தை நம்பி பேசக்கூடியவங்க. அக்ரேரியன் சொசைட்டியே அவங்க எதிர்த்தாங்க. இப்போ போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டின்னு ஒரு டேர்ம் கொண்டு வராங்க. போஸ்ட் மாடர்னிசம் மாதிரி ஒரு டேர்ம் இருக்கும் இலக்கிய உலகில் அந்த மாதிரி. அதில் ஒரு சின்ன உதாரணம் வச்சு நான் இப்போ இதை சொல்ல முடியும். இப்போ மதியம் கலசப்பாங்க கூடத்துக்கு போயிருந்தோம், சாப்பிட்டு இருந்தோம். அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம கூட சேகர் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அப்போ நானும் சேகர் கார்த்தினா கூட 2 3 ஃபார்மர்ஸ்லாம் உட்காந்து வட்டமாக இன்னைக்கு எல்லாம் அங்கங்கே இருந்த இடத்துலயே உட்காந்து சாப்பிட்டாங்க. இங்க கொஞ்சம் சமைக்க முடியாத சூழல் மழைன்றதுனால வீட்டில் சமைச்சு பொட்டலம் கட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இரவில் ஊறுகாய் திங்கக்கூடாதாமே உண்மையானு கேட்டான் அவன். அப்புறம் நான் யதார்த்தமாக ஒரு பதில் சொன்னேன். சேகர், எப்போ வந்து உணவை வந்து உணவில் வந்து இந்த கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு, இது சாப்பிடலாமா, இந்த அளவு சரியா, இந்த நேரத்தில் இதோட இது சாப்பிடலாமா அதோட இது சாப்பிடலாமான்ற செலெக்ஷன்ஸு சாய்ஸஸ் எல்லாம் வந்து டைவர்சிட்டி ரொம்ப முக்கியமே தவிர, நான் அதன் மீது இருக்கிற பயம் இருக்கு இல்லையா, டைவர்சிட்டி வேற பயம் வேற. உணவின் மீது எப்போ பயம் வரும் அப்படின்னாக்கா, இந்த உழைப்பு சமூகத்திலிருந்து விலகி நம்ம போயிட்டோம். உழைப்பை நம்ம உடம்புல இருந்து பிரிச்சுட்டோம். கழுத்துக்கு கீழே உடம்பு வந்து வேலை செய்யல அப்படின்னும் போது தான் உணவை பார்த்தா பயமே வரும். கழுத்துக்கு மேலேயும் கழுத்துக்கு கீழேயும் பேலன்ஸ்டாக ஒரு உடம்பு வேலை செய்யும்போது உணவு பற்றின பயம் முதல்ல போயிடும். ஆரோக்கியம் பற்றின பயம் போயிடும். இந்த ஆரோக்கியம் மீது இருக்கக்கூடிய பயமும் உணவின் மீதும் இருக்கக்கூடிய பயமும் திட்டமிட்டு வளர்க்கப்படுறது. அந்த திட்டமிட்டு வளர்க்கப்படுற ஒரு பயத்தை பயத்தையும் இவங்களே உருவாக்குவாங்க. அந்த பயத்துக்கு சொல்யூஷனாக போஸ்ட் சொசைட்டி, அப்புறம் புதுசு புதுசாக சொல்லுவாங்க. இந்த ஃபியூடலிஸ்டிக் டேர்மு, கேபிட்டலிசம் டேர்ம்லாம் ரீடிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்றே ஒன்று தான், ஒரு மனிதனை அவன் உற்பத்தியிலிருந்து, அவன் நிலத்திலிருந்து, அவன் உறவுகளிலிருந்து, அவனுடைய கலாச்சாரத்திலிருந்து அந்நியப்படுத்துவது. இதை இந்த கோரை புரிஞ்சிக்காம தான் உற்பத்தி பண்ணதே தான் தள்ளி நின்று தள்ளி போயிடுறான் அப்படின்னும் போது அவனுக்கு அதுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏலியனேஷன் தான் கடந்த 200 300 நூற்றாண்டுகளாக பேசப்படுற விஷயம். ஒரு ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் கிட்ட இருந்து அதை பிரிச்சிடுறோம். ஒரு ஒரு அவன் அவன் அவன்கிட்ட இருந்து அந்த டிக்னிட்டியை பிரிச்சிடுறோம். காந்தி சொல்றாரு இல்லையா, ஒரு சட்டிப்பானை செய்கிறவங்ககிட்ட இருந்து நான் செய்தேன், நான் உற்பத்தி பண்ணன்றதோட நான் அதை படைத்தேன், நான் அதை உருவாக்கணுன்றதுலேருந்து அவன் எப்படி அவனை பிரிச்சுட்டு அதை சந்தையாக மட்டுமே பார்க்கப்படுற பொருள் வந்து ஒரு பொருளாகவே இருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரியும் பார்க்குறோம். இது இந்த அடிப்படை புரிதல்கள் பொருளாதாரத்திலையும் இல்லாமல், வாழ்வாதார சம்மந்தப்பட்டதுலையும் இல்லாமல், அட்லீஸ்ட் அறிவியலையாவது இருக்காமல் இல்லாமல், தான் பயன்படுத்துகிற டூல்ஸு, மாடல்ஸு, டேட்டா, ஃபேக்ட்ஸை வச்சுக்கிட்டு புதுசு புதுசாக 1000 டேர்ம்ஸ் விடுவாங்க. அந்த எந்த டேர்ம்ஸும் மக்களுக்கு பயனளிக்க போகிறதா இல்லை. தன்னை இன்டலெக்சுவலாக காட்டிக்க முடியும், ஒரு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக காட்டிக்க முடியும், ஒரு ரீல்ஸில் ஃபேஸ்புக்கில் வேகமாக ஓடும். ஆனால் இந்த மாதிரியான கேள்விகளும் பதில்களும் சஸ்டைன் ஆனதாக சரித்திரமே கிடையாது. இந்த போஸ்ட்டுங்கிற வார்த்தையே சஸ்டைன் ஆனதாக இது வரைக்கும் வந்த பொருளாதார இதில் கிடையாது. அதனால் அக்ரேரியனோ போஸ்ட் அக்ரேரியனோ இவங்க அக்ரிகல்ச்சர்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா, பெரிய பெரிய கனரக வாகனங்களை வச்சு உழுது ஒற்றை பயிர் வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கரில் இருக்கிறது அக்ரேரியன் சொசைட்டின்னு பார்க்குறாங்க. அது கிடையாது. ஆக்சுவலாக இந்திய அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஒரு விவசாயி, ஃபார்மர் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் இருக்குது. சீடாக்லேயும் இருக்குது, மற்ற இடங்களையும் இருக்குது. ஃபார்மர் அல்லது சீட் சேவர் அப்படின்னா என்ன அப்படி இருக்குன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஒரு காட்டில் போய் வரைக்கும் நீங்கள் வேப்பங்கொட்டை கீழே விழுந்திருக்கு. அந்த வேப்பங்கொட்டையை பொறுக்கி வாயில் வச்சு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை கொண்டு போய் வேற எங்கேயாவது போட்டு முளைக்க வச்சிங்கனாலே நீங்கள் ஃபார்மர் தான். அல்லது அந்த வேப்பங்கொட்டையை சாப்பிட்டுட்டு மேலே மொட்டை மாட்டில் காய வச்சு அந்த விதையை எடுத்து வச்சுக்கினீங்கனாலே நீங்கள் சீட் சேவர் தான். அந்த வேப்பங்கொட்டையை ஒரு படியாக காய வச்சு எடுத்து அரைச்சி வேப்பனை எடுத்துட்டீங்கனாலே நீங்கள் வந்து விவசாயி தான். இப்போ விவசாயன்றது நம்ம நினைக்கிற மாதிரி சிறு குறு பெரு 50 சென்ட் வச்சுருக்கவங்க 2 ஏக்கர் வச்சுருக்கவங்கிற அந்த இதெல்லாம் தாண்டி விவசாயிக்கான அடையாளமே என்னன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்வதோ அல்லது ஒரு பொருளை கலெக்ட் பண்ணுறது.
காடுகள்ல இருந்தோ எங்க இருந்தோ ஒரு அது கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாமே கூட விவசாயி தான். அப்படி ஒரு 20 தலைப்பின் கீழே விவசாயத்துக்கு நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம், இந்திய அளவுலையும் சரி மாநில அளவுலையும் சரி. ஏன் இதை போடணும்? போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டினா ஒரு வேளாண்மைக்கு இரண்டாவது மிகப்பெரிய மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் மூன்றாவது மிகப்பெரிய பட்ஜெட்டு. மாநில அரசை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது மிகப்பெரிய பட்ஜெட்டு வேளாண்மை. ஆல்மோஸ்ட் போன வருஷம் 44,000 கோடி இங்கே போடுறோம். மேலே வந்து அவங்க ட்ரில்லியன்ஸில் போட்டுனுக்குறாங்க. பட் மூணாவது இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஏன் போடணும்? போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூட்ராசிட்டிகல்ஸ் கம்பெனிக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏன் போடணும்? ஏன்னா நூ நான் சொன்ன மாதிரி 1 கோடி 1,4 கோடி பேர் பாதிச்சாங்கன்னு ஸ்டாலின் சொல்றாருன்னா, அதில் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அந்த ஒரு தமிழ்நாடு சிட்டிசனாக பார்க்கும்போது கூட ஒரு 25 லட்சம் குடும்பம். 25 லட்சம் குடும்பம்ன்றது பெரும் பங்கு அதில் விவசாயத்தை மையமாக வச்சு அல்லது விவசாயத்துக்கான துணை ஆம், என்ன சொல்றது, வேலை வாய்ப்பு இதை மையமாக வச்சு இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவர்களுக்கு போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டில என்ன பங்கு இருக்கு? இவங்க யாரு இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும்? இந்த நாட்டின் பிரஜையாக அவங்களை தங்களை என்ன அடையாளப்படுத்திக்குவாங்க? நான் வந்து படிச்சிட்டேன், அஹ், என்ன நான் எப்படி வேணா அடையாளப்படுத்திக்கிறேன் நான் சொன்னேன்னா, என் தம்பியோ எங்க அப்பாவோ என் தாத்தாவோ இன்னும் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களை இந்த தேசத்தின் ஒரு மனிதனாகவோ ஒரு சிட்டிசனாகவோ வச்சுக்கணும். ஒரு உழைப்பாளி, ஒரு விவசாயி, ஒரு சிறு வியாபாரி, இவர்களுக்கெல்லாம் இந்த போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டிலையோ இல்லை போஸ்ட் மாடர்ன் சொசைட்டிலையோ இவங்க இவங்களை என்னென்ன லேபிள் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்? இவரெல்லாம் என்ன யுவல் நோவா சொன்ன மாதிரி யூஸ்லெஸ் கிளாஸ்ன்னு அடையாளப்படுத்துவாங்களா? அல்லது இவரெல்லாம் ஹியூமன் பீயிங்கே இல்லை, இவங்க ஒன்றும் மனிதனுக்கு முந்தைய இனத்திலே வாழறாங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை தங்களை வந்து சேப்பியன்ஸ்ல இருந்து ஹோமோடியஸ் மாதிரியோ இல்லை என்னன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு இனம் மாதிரி தங்களை ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்போ அப்படி ஏதாவது நேம் பண்ணிப்பாங்களா? ஒன்றும் கிடையாது. சும்மா போகிற போக்கில் தான் இந்த வார்த்தை விளையாட்டு. அந்த யூனிஸ் சொல்கிற மாதிரி தான். நான் இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன். தன் மகளுக்கு பொருளாதாரத்தை வரலாற்றிலிருந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு நபர். அவர் அதான் சொல்றாரு, ஒரு காயினை ரொம்ப எளிமையாக அந்த மக்கள் வந்து ஒரு வார்த்தையை வந்து தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஒரு கிளவுட் கேபிட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப கேஷுவலாக எழுதுறோம். ஆனால் அந்த கிளவுட் கேபிட்டல்ன்றதை புரியறதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் இடமே கிடையாது அப்படிங்கிறாரு அவர். ரொம்ப அதுக்கு பிறகு எழுதுற ஒரு ரீசெண்டான புஸ்தகத்தில் அவர் எழுதுறாரு. அப்போ வார்த்தையை மட்டும் காயின் பண்ணிடுறோம், அதனுடைய வீரியம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் அதெல்லாம் புரியாமே நம்ம பண்ணிடுறோம். அரசாங்கத்தோட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இந்த வேலையை செய்கிறாங்க. டேர்ம்ஸ் நிறைய டெர்மினாலஜி உதிர்க்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால அர்த்தமற்ற அந்த வார்த்தைக்கு ஒன்று அர்த்தம் இருக்கலாம். போஸ்ட் அர்த்தம் இருக்கு, அக்ரேரியன் அர்த்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. அது அதுக்கு ஈக்குவலான சினானிம்ஸ் இருக்கலாம், அல்லது அதுக்கு நிறைய ஒரு சொல் பன்மொழியாக கூட இருக்கலாம். ஆனால் அது இந்த சமூகத்தில் எந்த விதமான நல் விளைவுகளையும் ஏற்படுத்தாதே தவிர அச்சத்தை வேணால் அதிகரிக்கும். போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டியில் இந்த 1,4 கோடி மக்களுக்கான இடம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க கிட்ட பதில் இருக்காது. அந்த டேர்மை அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன் நான். இதுல நீங்க பேசிட்டு இருந்தப்போ எனக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு தோணுச்சு. ம், இந்த போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டியை எதோட இணைச்சு பாக்குறாங்க அப்படின்னா, ம், அஹ், தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இத்தனை பேர் விவசாயிகளா இருந்தாங்க ம், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. ம், ம், இன்னைக்கு வந்து விவசாயிகள் இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. இதே ம், காலகட்டத்துல வறுமை கோட்டின் அடையாளத்துக்கு, அதாவது கோடு, வறுமை கோடுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ம், வறுமை ம். கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இத்தனை பேர் வந்து வறுமை கோட்டுக்கு மேல வந்து அவங்கள நம்ம நகர்த்தி இருக்கிறோம் ம். அப்படின்ற ஒரு விவாதம் இருக்குல்ல. ஆமாண்ணா. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து வறுமை கோட்டுக்கு மேல நாங்க உங்களை கூட்டிட்டு வந்துட்டோம். ஏன்னா அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க விவசாயத்தை நேரடியா சொல்லாம அதையும் இதையும் கோரிலேட் பண்ணிடுறது. இதே சமயத்துல வறுமை கோட்டுக்கும் மேல இவ்வளவு பேர் வந்தாங்க, விவசாய வாய்ஸ் ட்ராப் ஆகுது. வீடு அப்படின்னா அவங்களுடைய வருடாந்திர வருமானம் இவ்வளவுதான் இருந்துச்சு. அப்படியா? இப்ப பெட்டரா இருக்கா? ஆமாண்ணா.
இப்ப பெட்டரா இருக்குதா? ஆமாம் ஆமாம் பேசுங்க. ஸோ இந்த ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டு, அதாவது ஒரு வீடு, ஒரு குடும்பத்துல அவர்களுடைய வருடாந்திர வருமானம் எவ்வளவு இருந்துச்சு, அவங்க விவசாயத்தை விட்டு வெளில வந்து ஒரு சர்வீஸ் எக்கானமி அதுல அவங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வருடாந்திர சம்பாத்தியம் எவ்வளவு இருந்துச்சு, அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விவசாயம் விட்டு வந்ததுனால தான் வந்து மக்களுடைய பொருளாதாரம் பெருகி இருக்குது அப்படின்றது தான் இந்த போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டின்னு சொல்லக்கூடியதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமா இருக்குது. இப்போ நீங்க பேசும்போது எனக்கு அந்த ஒரு கேள்வி வந்துச்சு. அப்கோர்ஸ் நாம இந்த வருஷத்து விவசாய பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த விவாதம் ஒண்ணு தொடர்ந்து மக்கள் மத்தியில பரவலாக்கப்படுது அப்படின்னா, ஆஹ் சரி, எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில நிதிநிலை நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா, இவங்க சொல்ற இந்த லாஜிக்கை நம்ம அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணோம்னா, விவசாயியே இல்லாத ஒரு நாடு சாத்தியமா? இப்ப தமிழ்நாட்டுல வந்து விவசாயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லா விவசாயிகளும் நாளைக்கு காத்தால விவசாயத்தை விட்டுட்டு வெளில போயிடுறாங்க, மொத்த பேர். அப்படின்னா அந்த நிலை எப்படி இருக்கும்? கற்பனையில நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அந்த நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா முதல்ல அவங்க அந்த பிலோ பாவர்ட்டி லைன்னு சொல்கிறாங்கல்ல, ம். அந்த தரவின் அடிப்படையில் மக்களை பார்க்கறதே ரொம்ப அபத்தமாக இருக்கும். முன்னாடி வந்து ஒரு 35 ரூபா சம்பாரிச்சா ஒரு நாளைக்கு வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் பழைய தகவலுக்கு போகணும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வெளியிட்ட தகவல் படி ஒரு நாளைக்கு 181 ரூபா ஒரு மனிதன் சம்பாரிச்சா வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டார்னு அர்த்தம். 181 ரூபா அக்டோபர் 24. மேபி இந்த தரவு தெரியாமல் அவங்க பேசியிருப்பாங்களா இருக்கும் பொழுது. 181 ரூபான்றது 30 நாள் வேலை செஞ்சா கூட 6000 ரூபாய் வரல இன்னும். ஆக்சுவலாக ஒரு மனிதன் 30 நாளும் வேலை செஞ்சாலே 6000 ரூபா வராது, 5000 சில்லற தான் வரும். ஒரு ஒரு மனிதன் 30 நாள் 8 மணி நேரம் வேலை செய்தாலே 5000 ரூபா கூட வராதத இவங்க ஒரு ஸ்கேலாக வச்சுக்கிட்டு நாங்கள் வறுமை கோட்டை ஒழிச்சிட்டோன்னா இது என்ன வகையான ஒழிப்புன்னு நமக்கு தெரியல. ஒன்று, இந்த தரவினையே நம்ம வந்து கேள்விக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, 180 ரூபா சம்பாரிச்சு பிலோ பாவர்ட்டி லைன் மேலே குதிச்சிட்டாங்கன்னு கூட வச்சுக்குவோம், தாண்டி போயிட்டாங்கன்னு கூட வச்சுக்குவோம். மாண்டேசிங் அலுவலியா சொன்னார்ல, 30 ரூபா சம்பாதிச்சாலே அந்த வறுமை கோட்டை தாண்டி போனாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி உங்க 180 ரூபா இல்ல, ஒரு அந்த நாளைக்கு நான் வறுமை கோடு என்னன்றதுக்கே ஒரு ஒரு 6 கிளியர் விதமான ஐடியா. ஆமா, அதுல ஒரு கிளியர் ஐடியாவே இது வரைக்கும் கிடையாது. பாவர்ட்டிக்கான கிளியர் ஐடியாவே இங்க கிடையாது. டெஃபினேஷன் இருக்குது இந்தியாவுல. அதுவே இன்னும் வந்து ரொம்ப தெளிவு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க, அது வேற. இல்ல, நான் ம். என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு ம், பயங்கரமா ஜெனரலைஸ் பண்ணி இந்த ஒரு ம். பொதுல ஒரு விவாதம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு பதில் தான் கேட்டேன். அது அந்த ஆக்சுவலா தரவுகளை இந்த விட்டுடுங்க, ஆனா விவசாயத்தை அந்த விவசாயத்தை இல்ல இல்ல. தரவுகளை வச்சு பேசுறாங்கல்ல. ஆமா, அது விட்டுருவோம். ஆனா இந்த இந்த விவசாயத்தை விட்டுட்டு வெளியேற்றின மக்களை எங்க கொண்டு போய் அசைன் பண்ணுவாங்க? அது நான் முதல்ல கேட்ட கேள்வியே. முதல்ல அவங்க டிக்னிட்டி மனுஷனான்றது ஒரு பக்கம் இருக்கு. இதுல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய மனுஷனை ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல கொண்டு போய் எங்க போய் நிறுத்துவாங்க? நிறுத்துறதுக்கே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு கூட வச்சுக்குவோம். இத்தனை மக்களுக்கும் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல டெவலப்மெண்ட் சயின்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டா கூட இத்தனை லட்சம் நிலப்பரப்பை இந்த அரசாங்கமோ தனியார் நிறுவனமோ இல்லை இந்த தியரியெல்லாம் பேசக்கூடிய ஆட்களோ எப்படி வழிநடத்துவாங்க? இன்னைக்கு லெஸ் அப்யூஸ்டா இருக்கக்கூடியதுக்கே இவ்வளோ பாதிப்பு இருக்கிறது. லெஸ் அப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு இத்தனை பாதிப்பு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம டிகாப்ரியோ உடைய ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருப்பாரு. அந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு ஒரு சின்ன தேசத்தினுடைய ஒரு அதிபர் பேசுவார், பிரசிடென்ட். யாரோ செய்யக்கூடிய தவறுக்காக நாங்கள் எங்கள் நிலத்தை விட்டு தேசத்தை விட்டு போகிறோம், காரணம் எங்கள் நிலம் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அது இது கதை கிடையாது, ஃபிக்ஷன் கிடையாது, உண்மை. நாங்கள் எங்கள் மனசறிஞ்சு எந்த தவறையும் நாங்கள் செய்யறதில்ல. நாங்கள் ரொம்ப லெஸ் கன்சம்ஷன், நாங்கள் லெஸ் கார்பன் எமிஷன், எங்களுடைய எல்லாமே வந்து இயற்கையின் போக்கில் மிக நெருங்கி இருக்கு. ஆனால் எங்கோ யாரோ செய்யக்கூடிய தவறை
நாங்கள் அதை அனுபவிக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி யாரோ செஞ்ச தவறுக்காக இப்போ இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்கலாம் கூட நீங்கள் எடுத்துறீங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஓல்டர் ஜெனரேஷன் மொத்தமாக அழிஞ்சு போக போகுது. எல்லா எவல்யூஷன் தியரிக்கும் பின்னாடி இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பை நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அதில் என்ன உற்பத்தி பண்ணுவீங்க? அதை யாருக்கு சப்ளை பண்ணுவீங்க? யார் அதை வாங்கி திம்பாங்க? வாங்கி தின்னுட்டு அதுக்கப்புறம் நோய் இல்லாமல் யார் வாழ்வாங்க? அப்புறம் நோய் இல்லாத சமூகத்தை உருவாக்கணும்னு ஏன் உறுதியளிக்கணும்? எதுக்கு மருத்துவத்துறை இருக்கணும்? உணவே வேணான்னும் போது அதை மையமாக வச்சிருக்கக்கூடிய வாசகங்கள் எதுக்கு? பாராளுமன்றம் எதுக்குன்னு அடுத்தடுத்த கேள்வி வரும். விவசாயிகள் இல்லாத நாட்டில் இப்போ விவசாயன்றது ஏதோ வந்து, அதாவது விவசாயிகளுக்கு மத்தியில், மறுபடியும் சொல்கிறேன், விவசாயிகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், சாதி பிரச்சனை இருக்கலாம், பாலின பாகுபாடு இருக்கலாம். இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி களைய வேண்டியது. இப்போ பாராளுமன்றத்தில் பிரச்சனை இல்லையான்னு அதனால பாராளுமன்றத்தை ஒட்டுமொத்தமாக வேனிஷ் பண்ணிட முடியுமா? சட்டமன்றத்தில் பிரச்சனை இல்லையா? ஊழல் இல்லையா? வேற பிரச்சனை இல்லை. ரொம்ப அபத்தமாக கூட நான் நேற்று ஒருத்தரை கேட்டேன். இங்க இருந்து மக்கள் ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுக்கப்பட்டு 15 லட்சம் 16 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன்ல பாதிக்கும் மேற்பட்ட நபர்கள் ஓட்டு போட்டு மேலே போய் உட்காந்து அங்கே உட்காந்து ஆபாச படம் பார்த்து சிசிடிவி கேமராவில் மாட்டக்கூடிய நபர்கள் இந்த இந்தியாவில் இருக்கும் பொழுது அவர்கள்லாம் பண்ணாத அபத்தத்தையா விவசாயிகள் பண்ணுறாங்க? விவசாய நிலங்களில் பண்ணிடுறாங்க, கிராமத்தில் பண்ணுற ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவ் போய் உட்காந்து தூங்குறாரு. அவரை எந்த கேள்விக்கும் உட்படுத்த இங்கே யாரும் ஆள் இல்லை. கிராமத்தில் 300 ரூபா 200 ரூபாய்ன்னு வாங்கின்னு குளத்துமேட்டில் உட்காந்து வரக்கூடாதுன்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. யார் முடிவு பண்ணுறது? இதெல்லாம் இந்த தியரைஸ் பண்ணுறவங்க தான். அப்போது இந்த தியரைஸ் பண்ணுறது மூலமாக இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து மக்களை வெளியேற்றிட்டாங்கன்னா, மக்களை விட்டுருங்க, மனிதன் என்பதே விட்டுருவோம். இந்த நிலத்தையும் இந்த வெஜிடேஷனையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபாரஸ்ட் ஆக்கிடுவாங்களா ஒட்டுமொத்த நிலத்தையும்? இல்லை ஒட்டுமொத்த நிலத்தில் இருந்தும் இண்டஸ்ட்ரியை உருவாக்கி புகையை உருவாக்கிட முடியுமா? ஏதாவது ஒரு ஒரு வெறும் தோல் தொழிற்சாலையோ, சாராய தொழிற்சாலையோ, ஐடி கம்பெனியோ, அல்லது சிப்காட்டு, வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, இவி மெஷின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இந்த பூமியை நிறைச்சிட்டோம்னா அது மட்டும் நிலையாக நின்றுடுமா என்ன? இந்த இந்த இயற்கை பேரிடருக்கு மத்தியில் இயங்கிட முடியுமா? இதே புயலை ஓஎம்ஆரில் கண்ணாடி பில்டிங் மத்தியிலையும், ஈசிஆரில் கண்ணாடி பில்டிங் மத்தியிலையும் சந்திச்சிருந்தாக்கா இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? இன்னைக்கு இன்னைக்கு ஒருத்தரும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக தூங்கி இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய மன உளைச்சலை இந்த நியூஸ் மீடியாவும் அரசாங்கமே கூட இதை வந்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சி மாற்றி மாற்றி பல்ல போட்டு கடிச்சிக்கின்னு இருப்பாங்க. ஒரு ஆடு அடிச்சுன்னு போனது, மாடு அடிச்சுன்னு போனதெல்லாம் கணக்கு கிடையாது. கண்ணாடி அடிச்சுன்னு போனால் கணக்கு, கார் அடிச்சுன்னு போனால் கணக்கு. எந்த வகையிலையும் ஒரு ரெனால்ட் நிசானுக்கு கம்மியானது கிடையாது சில மாடு. விலையை வச்சே சொல்கிறேன் நான். அது அது ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார சுழற்சிக்கு இதெல்லாம் டெப்ரிஷியேட் வேல்யூ. ஒரு கார் வாங்கி வச்சோம்னா தொழில்நுட்பத்துக்கு எதிராக பேசுகிறான்னு மட்டும் அர்த்தம் இல்லை. ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து கார் இன்னைக்கு வாங்கி வைக்கிறோம்னா ஒரு 6 மாதம் கழிச்சு கொண்டு போய் கொடுத்தாலே அது 3 லட்சம் தான். ஆனால் ஒரு மாடுங்கிறது அப்படி கிடையாது. அது மாடுன்றது நம்ம இந்த வலதுசாரி அரசியல் பேசல. ஒரு மாடை வெறும் பணமாக பார்த்தா கூட அது மிகப்பெரிய அசெட்டு. கிராமத்தில் எத்தனை மாடு செத்துருக்கு ஆற்றுல அடிச்சிடும் போது. இப்போ இதெல்லாம் ஒரு கன்சிடரேஷன் இல்லை. இப்போ இந்த உணர்வுகளுக்கு என்ன மரியாதை? ஒரு காருக்கு கண்ணீர் விடுற நமக்கும் ஒரு ஆடு மாடு கோழி மனுஷன் மண் வீடு நிலம் பயிர் இதுக்கும் என்ன பெரிய இவங்க எமோஷனலி என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ மனிதன் என்பவன் எமோஷனலாக இருக்கணும்னா கூட நகரத்தில் இருக்கணும். மனிதன் என்பவன் அவனுடைய அடிப்படை வலி, துக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே கூட வந்து தொழில்நுட்ப ரீதியாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஐஃபோன் வாங்கும்போது மட்டும்தான் நான் சந்தோஷப்படணும். ஒரு பவர் ட்ரில்லர் வாங்கினா நான் சந்தோஷப்படக்கூடாது அப்படின்றது அதுவும் தொழில்நுட்பம் தான். அஸ்குவர்னான்ற பவர் ட்ரில்லர் வந்து ஜெர்மன்லேருந்து வந்து இறங்குது. ஏன் இந்த தொழில்நுட்பத்தை எங்களால் ஏற்றுக்க முடியல? அதை ஏன் போஸ்ட் அக்ரேரியன் சொசைட்டிலே ஏன் இந்த மாடர்ன் வருது? அதுலேயும் சாஃப்ட்வேர் இருக்குது, அதுலேயும் எல்லாமே இருக்குது. அது விவசாயி கையிலுக்கு வரும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு கோவம் வருது? அப்போது இதில் அடிப்படையில் இதில் ஏதோ ஒரு அவர்கள் மொழியில் பேசணும்னாலே ஒரு வர்க்க போகிற பிளவை வந்து இவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க. கேபிட்டலிசத்துக்கும் தொழிலாளிக்கும் ஏற்படுற வர்க்க பிளவு மாதிரியே தொழிலாளியே தலையால் வேலை செய்கிற தொழிலாளி, கையால் வேலை செய்கிற தொழிலாளி உங்களுக்கு பிரிவினை இருக்குது. அப்போது ஏன் இதெல்லாம் ஏன் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க? இப்போது நம்ம நாட்டில் ஸ்டில் மாதிரியா, அஸ்குவர்னா மாதிரி, ஹோண்டா மாதிரி, யமஹா மாதிரி கம்பெனி
எதுக்கு விவசாய தொழில உற்பத்தி பண்ணிட்டு இருக்குது? அதுல பணம் ஏன் சம்பாதிக்குது? ஏன் அதுல ஆய்வு பண்றாங்க? வேளாண் பல்கலைக்கழகங்களை நேரு காலத்துல கொண்டு வந்து இன்னி வரைக்கும் அதுக்கு எதுக்கு கோடி கோடியான பணத்தை கொட்டி நிரப்புறாங்க? இதெல்லாம் வந்து இந்த வேளாண் வேளாண் மக்களை வெளியேற்றுறதுக்காக கொண்டு வந்ததா கிடையாது. லெஸ் அபியூசிக் ஒர்க்குன்னு சிலதெல்லாம் இருக்கும் பூமியில. அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் செஞ்சாதான் இது நல்லது. அதை மதிக்கணும்னு கத்துக்கணுமே தவிர, இதை இழிவுன்னு சொல்லி தர்றது எந்த வகையில்? நான் வேளாண் துறையிலிருந்து வெளியேறி நான் வாட்ச்மேன் வேலை செஞ்சா பரவாயில்ல, நான் மெக்கானிக்கா இருந்தா பரவாயில்ல, நான் வந்து பெயிண்ட் அடிச்சா பரவாயில்ல, நான் வந்து ஐடி கம்பெனியில் காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்து கால்ஸ் பேசினா பரவாயில்ல. அதை அந்த வேலையை டிக்னிஃபைடுன்னு யார் முடிவு பண்றது? எனக்கு இதான் டிக்னிஃபைடு, எனக்கு இதான் பீஸ்ஃபுல்ன்றதை முடிவு பண்றது யாரு? இதுக்கெல்லாம் கேள்வி இல்லாம இந்த இந்த தொழிலை வெளியேற்றுறதோ இல்லை புதுசு புதுசாக டேர்ம்ஸை கொண்டு வரதுக்கோ சாத்தியம் இல்லை. வெளியேற்றின மக்களை பத்தி கூட கவலை இல்லை. இந்த நிலத்தை என்ன பண்ணுவீங்கன்னு திருப்பி கேள்வி கேட்டால் அவங்ககிட்ட பதில் கிடையாது. இப்படி பேசி பேசிய நிலத்தை வாங்கி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு அரசாங்கம் கொண்டு போய் ஜெர்மன் கம்பெனிக்கும் சைனாக்கும் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் மலேசியா சிங்கப்பூருக்கும் உங்களுக்கு தாமிரபரணி ஆத்தங்கரையும் எல்லாத்தையும் தாராவத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் பாதிக்கப்பட போகுது. அது சென்னையில் இருந்தால் மட்டும் சென்னை இப்போ நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு போய் சென்னையில் வச்சுருவோம். விவசாயமே கிடையாது. ஃபுல்லாக கிக் எக்கனாமியோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ ஐடியோ இண்டஸ்ட்ரியோ தோலோ சாராய ஃபேக்ட்ரியோ எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கோ மெட்ராஸில் டயர் ஃபேக்ட்ரியிலேருந்து கனரக வாகனங்கள் பெல்லு செயிலு கெயிலு எல்லாத்துலேயும் அசைன் பண்ணிவிடுவோம். நாளைக்கு இதே புயல் மழை வந்தாக்கா என்ன பண்ணுவாங்க? யாருடைய யார் வந்து தனித்த தீவா மாதிரி துடிப்பாங்க? அதில் அதுக்கெல்லாம் கேள்விக்கு பதிலே கிடையாது. இது நம்ம சாபம் விடுற மாதிரி கூட நினச்சிக்குவாங்க. ஆனால் இப்படி நடக்கவே முடியாது. இ- இப்போ ஜெர்மனு இட்டாலி போலண்டு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வேலை நாளை குறைக்கிறான், வேலை மணி நேரத்தை குறைக்கிறான், புகை வெளியிடுறதை குறைக்கிறான், பள்ளிக்கூடத்தினுடைய டேட்டை குறைக்கிறான், எல்லாத்தையும் ஸ்லோவாக போவான்றான். ஸ்லோ ஃபுட் மூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஸ்லோவாக இண்டஸ்ட்ரி நடத்தணும் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே ஸ்லோவாக போகணும் அவன்லாம் சொல்கிறான். நான் இன்னைக்கு காலையில் கேட்டு வரேன்னா ஒரு 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 வெள்ளைக்காரர் கேட்குறாரு, நாங்கெல்லாம் எதை தவறுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேடுறோமோ அதை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க பார்த்தீங்களா, அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னாரு அவர். இந்த சமூகத்தில் எதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எவ்வளோ அப்யூஸ் பண்ணுகிறோம் இந்த சமூகத்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே இருக்கிற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி நான் ஜெர்மனோட பெரிய ஒரு மெக்கானிஸ்டு கண்ட்ரியை பார்த்துட முடியுமா என்ன இந்தியாவில்? அவனே அங்கேருந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறோம் அந்த பூமி அந்த மக்கள்னு சொல்லிவிட்டு அவன் அதுலேருந்து ஸ்லோ டவுன் பண்ணுறான். இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு 160 மணி நேரம் வேலை செய்யணும், 200 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. யாருக்கு வேலை செய்யணும், எதுக்கு வேலை செய்யணும்? முழுக்க முழுக்க மனிதன் என்பவன் வந்து இண்டஸ்ட்ரியில உழைச்சி கொட்டி மேலும் மேலும் பணக்காரனா ஆக்கிறதுக்கு தான் எனக்கு இந்த உடம்பு இருக்கா, எனக்கு இந்த மூளை இருக்கா, எனக்கு இந்த அறிவு இருக்குதா, இல்லை உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் இதுக்காக படைக்கப்பட்டதா என்ன? ஏன் நான் தூங்கக்கூடாது, நான் வந்து காதலில் ஈடுபடக்கூடாது, காமத்தில் ஈடுபடக்கூடாது, கவிதை எழுதக்கூடாது, பூவை பார்த்து ரசிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஏதாவது சட்ட ரீதியாக இருக்கான்னு? ஏன் நான் எல்லா நேரமும் கண்ணாடி பில்டிங்குள்ளே உட்காந்து மிஷின்ஸே பார்த்துட்டு இருக்கணும்? நான் ஏன் எல்லாத்தையும் அல்காரிதம் பின்னாடியே ஓடணும்ன்ற கேள்வி எனக்கு வந்தால் இவங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? எதுவும் கிடையாது. கேள்விக்கு மறு கேள்வி கேட்காம இருக்கிறது ஒரு பக்கம், இன்டலெக்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு விவசாயத்தை ஒரு அறிவில்லாத ஒரு தொழிலாக இவங்க சித்தரிக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப அபத்தமான விஷயங்களா தான் பார்க்குறேன் நான் இது. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னது வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் நீங்க இப்ப சொன்னது, அதாவது நம்ம இப்போ பேசிட்டு இருந்த அந்த த்ரெட் வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு எடுத்துட்டு போகணும் பாக்குறேன். ம். இந்த போஸ்ட் அக்ரேரியன் வார்த்தையில துவங்கணும். ம். அதுக்கடுத்து நீங்க வந்து அந்த ஒரு சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ம். இவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த ஆர்குமெண்ட் எதை நோக்கி இருக்குதுன்னா, அப்படி என்ன என்ன அர்த்தம்? விவசாயி வந்து ஏழையாவே இருந்து ஏழையாவே மக்களுக்காக உணவு செஞ்சு வந்து தியாகம் செஞ்சு மடிஞ்சு போகணுமா? அவன் பணக்காரனாக என்னைக்குமே வந்து நினைக்க கூடாதா? அவன் மாத்திரம் அந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போகக்கூடாதா? அப்படின்ற ஒரு நிலைப்பாடு, அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை தான் இவங்க எடுத்துட்டு வராங்க. அப்கோர்ஸ் இது இந்த ஆர்குமெண்ட்டே ரொம்ப ஷாலோ. ஏன்
இல்லையே, நீங்க திட்டம் ஏன் சரியான விலையை கொடுக்க கூடாது அப்படின்னு அதுதான் நம்ம விவசாயிங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த பாவர்ட்டி சென்ட்ரிக்கா யோசிக்கும் போது பாவர்ட்டினா என்னன்னு நம்ம டிசைட் பண்ணல. எனக்கு இன்னமும் நல்ல நினைவு இருக்குது. பிலோ பாவர்ட்டி லைன் டு அபவ் பாவர்ட்டி லைன் எப்படி மக்கள் எடுத்துட்டு வர்றதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோட கூட்டாக ஒரு திட்டம் ஒண்ணு போட்டு சின்ன சின்னதாக தொழில்கள் கிராமத்துல தொடங்குறதுக்காக ஒரு வேலை ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ப்ராஜெக்ட். அதுல 2 அரசாங்கத்துல இருந்து நிதி. அதுக்கு கிராமத்துல யாரு வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல யார் இருக்கிறாங்க, அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2009 2010 நடந்த ஒரு ஆய்வு மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். என் நண்பர் லூர்து வந்து அப்போ மரக்காணத்துக்கிட்ட ஒரு கிராமத்துல இருந்தார். ஒரு நாள் காலையில கூப்பிட்டுட்டு லூர்து வந்து, சார் பேசலாமா? என்ன, ம். அவர் வந்து, இல்ல ஒரு ஆயா இங்க இருந்தாங்க, அந்த ஆயா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுல யாருமே இல்ல, தனியா இருக்கிறாங்க அந்த அம்மா. ஆனா அந்த அம்மா வந்து சுத்தமுத்தம் இருக்கிற வீடுகள்ல அரிசி புடைச்சு கொடுக்கறது இல்ல சின்ன சின்ன வேலைகள் செய்யறாங்க கிராமத்துல. அவங்களுக்கு தனிப்பட்ட ஏர்னிங்னு எதுவுமே கிடையாது. சொத்தும் எதுவும் பெருசா இல்ல அவங்க கையில. தனியா வாழ்க்கை நடத்துறாங்க, தனியா வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கு சுத்தி இருக்கிற வீடுகள்ல வேலை செய்யறாங்க. எல்லாம் கொஞ்சம் தூரத்து சொந்தமானவங்க தான் இருப்பாங்க போல. அவங்க வந்து இவங்க யாராவது ஒருத்தர் சாப்பாடு போட்டுடுறாங்க, யாராவது ஒருத்தர் இவங்களை பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சுத்தமா ஏர்னிங்கே கிடையாது. ஆஹ் அவங்க எப்படி வந்து அவங்க இப்போ அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அம்மா, உங்களுக்கு சொந்தமா சம்பாத்தியமே இல்லையே, நீங்க எப்படி சம்பாதிப்பீங்க? உங்களுக்கு ஒரு 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 சின்ன தொழில் ஒண்ணு துவங்கி பண்ணலாமான்னு. அவங்க, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ம். ம். அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, எந்த விதமான வரவுமே இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்காங்க சார். இப்போ இவங்களை எப்படி சார் நம்ம புவர்னு எப்படி சார் டிக்ளேர் பண்றது? அப்படின்னு கேட்டாரு. இவங்க எப்படி வந்து நம்ம வந்து இவங்க இது ஏழைன்னு நம்ம இவங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாரு. ம். ம். நல்ல நல்ல நினைவு இருக்கு. இந்த கேள்வி கேட்டப்ப நான் சொன்னேன், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறீங்க. இன்னைக்கு என்ன பண்ணுங்க, மத்த எந்த வேலையும் பண்ணாதீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க எங்கேயாவது தனியா போய் உட்காந்து இதை பத்தி யோசிங்க. ம். கொஞ்சம் மெடிடேட் பண்ண முடிஞ்சா நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணுங்க இந்த கேள்வி வச்சுட்டு. ம். நமக்கு ரொம்ப, உங்களுக்கு வந்து அந்த ஆயாக்கு வந்து எதுவும் தேவை கிடையாது, உங்களுக்கு தான் தேவை. இந்த தெளிவு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, முக்கியமான கேள்வி அப்படின்னு. ம். அது மாதிரி அஹ், ம். சந்தோஷத்துக்கும் ஏழ்மைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் இருக்குல்ல. ம். ம். ஒரு ம். ஏழையா இருந்தாலும் ஒரு ஆள் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றத தாண்டி ம். ஆம், வறுமை அப்படின்றது வந்து இந்த வாலண்டரி சிம்பிளிசிட்டி அப்படின்னு காந்தி சொல்வார்ல, வாலண்டரி பாவர்ட்டி ஆமா. அப்படின்னு. ஆமா. அதுல என்ன தவறு இருக்குது? வாலண்டரி சிம்பிளிசிட்டியில தவறு ஒன்றும் கிடையாது. சில பேர் வந்து வாலண்டரியா வந்து தங்களுடைய வாழ்க்கைய எளிமையா வச்சுக்க முயற்சி பண்றாங்கன்னும் போது அந்த எளிமையும் பார்த்து வறுமைன்னு நினைக்கிறோம்ல, ஆமாமா. அந்த ஒரு தவறும் செய்யும். ம். இரண்டாவது, ஆர்டிபிஷியலாக செயற்கையாக நாமளே சில குறியீடுகளை வச்சு அந்த ம். குறியீட்டின் மூலமாக சிலரை வந்து ஏழைன்னு நாமளே முடிவு பண்றோம், சில பேரை பணக்காரன்னு முடிவு பண்றோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ம். ம். அப்போ ம். நான் கேட்ட கேள்விதான் திருப்பி திருப்பி வந்து இவங்க ம். கடைசியில் அந்த கேள்வியெல்லாம் முட்டி மோதி நிக்கிறது அதுலதான். ம். அஹ் இந்தியாவுல வறுமை கோடு என்னன்றதுக்கு இன்னி வரைக்கும் தெளிவு யாருக்கிட்டையும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறியீடு வச்சுதான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். எதுவுமே சரி கிடையாது. ஏன்னா அதுல அரசியல் கலந்து இருக்கு. இத்தனை பேர் ஏழைகள் இருக்கணும் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நிர்ணயம் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதை அவங்க தாண்டி இன்னொன்னும் தேவைப்படுது. இப்ப நம்ம உணவை பத்தி பேசுறோன்றதுனால நான் இது சொல்ல வேண்டியதா இருக்கு. ம். உணவு உற்பத்தி இது வந்து ஒரு 70கள்ல பண்ணதான, 70கள்லயோ இல்ல 80கள்லயோ நடந்ததான ஒரு கூட்டம் அப்படின்னு நான் ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. ம். 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 அதாவது அடுத்த 50 ஆண்டுகளுக்குள், அதாவது இப்போ ம். நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ம். ம். பெரிய பெரிய அந்த அக்ரோ கெமிக்கல் கம்பெனி எல்லாம் வந்து ஒரு கூட்டம் போட்டாங்களாம்.
எங்கேயோ ம், ஐரோப்பாவிலேயே கூட்டம் போட்டு அமெரிக்கா, ஐரோப்பாவை சேர்ந்த மிகப்பெரிய அக்ரோகெமிக்கல் கம்பெனிஸ் ம், ம், அவங்க எல்லாமே சேர்ந்து கூட்டம் போட்டு அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, உணவு வந்து உற்பத்தி செய்வது விவசாயி ம், அப்படின்ற அந்த பெர்செப்ஷன் வந்து கன்சூமர் மத்தியில மாத்தணும்னா தான் ம், நமக்கு லாபம் அப்படின்னு. ம், உணவின் உற்பத்திக்கும் விவசாயிக்கும் சம்பந்தம் இருக்குது ம், அப்படின்றத நம்ம மாத்தணும். ம், உணவுனுக்கும் விவசாயிக்கும் சம்பந்தம் இல்லை ம், அப்படின்றத நம்ம ம், நிறுவிட்டோம்னா நமக்கு ம், லாபம் அதிகமாகும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துக்கு நம்ம நுகர்வோரை மாத்தணும் அப்படின்னு ம், முடிவு பண்ணதாக 50 வருடங்களுக்கு இது அடுத்த 50 வருடங்களுக்கு அவங்களோட இலக்கை அவங்க வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ம், இன்னைக்கு அவங்க இலக்கை அவங்க அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னா ம், பெரும்பாலான இடங்கள் அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்ல தோணும். ம், நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டுல வந்து வருங்காலத்து உணவு எங்க போகும் அப்படின்னா உணவுக்கல்ல உற்பத்தி எல்லாம் பெரும்பாலும் சாராயத்துக்கு போகும் அல்லது பெட்ரோல் அஹ், சாராயத்தை பெட்ரோலை பெட்ரோல் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ. அஹ், ஒரு ஆமா 20ல இருந்து சாராயத்தை 40%. ஸோ ம், தொழிற்சாலைகளுக்கு மாத்திரமே வந்து நம்மளுடைய பயிர்களை நாம தார வாத்துட்டு இருக்கிறோம். ம், எந்த விதமான தொழிற்சாலைகள்னா முன்னாடி வந்து சுகர் கேன் வந்து கேன் அந்த சுகர் இதான். இண்டஸ்ட்ரிக்காக பயன்படுத்துறதுக்காக பண்ணோம். ம், அப்புறம் அந்த குச்சிக்கிழங்கு போட்டோம், எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகுது. இப்போ மெய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இது போட்டுட்டு இருக்கிறோம், மக்காச்சோளம் போட்டுட்டு இருக்கிறோம், அதுவும் இண்டஸ்ட்ரிக்கு போகுது. அடுத்ததாக இப்போ இதுக்காகவே வந்து ஆயிலுக்கு இண்டஸ்ட்ரிக்காக செய்யக்கூடியது போகுது. இப்படியாக நம்மளுடைய ஸ்டேபிள் டயட் என்னவோ அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க தொழிற்சாலைகளுக்காக நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு இது ஜோக்கு தான் மாதிரி ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, நீ நல்லா இருக்க, ஆரோக்கியமா இருக்க, நீ வந்து எனக்கு வேலை செய்யணும்னு சொல்றது ஒரு வகையான உடம்பு மேல நடத்துற ஒரு கலோனியல் வன்முறையா பார்க்குறோமா? ம், நீ வந்து நல்லதெல்லாம் தின்னுட்டு இருக்கிற, நீ என் கூட சேர்ந்துக்க அப்படின்னு சேர்க்குறான். நீ 50 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து என்ன பண்ண போறன்னு கேட்குற மாதிரி இருக்கு கடைசி கேள்வி. ம், வேகமா ஆமா. வாழ்ந்து வேகமா சாவு, நீ எதுக்கு பொறுமையா வாழற அப்படின்னு. அதாவது நம்மளுடைய வேகம் எல்லாருக்கும் சோகம் அப்படின்றது அடிக்கடி இங்க விவசாய மத்தியில் பேசிக்கிறாங்க. அடிக்கடி சேகர் தான் அந்த வார்த்தையை எழுதும் போதும் யூஸ் பண்ணுவான், பேசும்பொழுதும் யூஸ் பண்ணுவான். நம்ம வேகம் பிறருக்கு சோகமா அமையாத வரைக்கும் வேகம் நல்லதும்மா அவன். ம், ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வேகம் அப்படி இல்லையே. எந்த வளர்ச்சியோட வேகமா இருக்கட்டும், இப்போ இவங்க சொன்ன மாதிரி வெளியேற்றக்கூடிய விகிதம் இருக்கட்டும், இப்போ விர்ச்சுவல் வாட்டரு, விர்ச்சுவல் சாயில்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். சயின்ஸே நம்ம பேசின்னு தான் இருக்கிறோம். ஒரு ஒரு பொருளின் ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யும் போது அந்த பொருளுக்கு உள்ள இருக்கிற உற்பத்தி, உற்பத்தி செஞ்ச ஆளுடைய உழைப்பு, உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மூலதனம், மூலப்பொருள் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம மண்ணை விட்டு வெளியேறுதுன்னே புரியலன்னா, இந்த அடிப்படை அறிவியல் கூட புரியாதவங்களுக்கு வந்து நம்ம என்ன விளக்கம் கொடுத்து அதாவது புரியாம இல்ல. அதாவது புரியாதவனுக்கு புரிய வைக்கலாம். புரியாத மாதிரி நடிக்கிறவனுக்கு புரிய வைக்க முடியாது. அந்த கேட்டகரியில வந்துடுறாங்க இப்ப இவங்கலாம். ஆனா ஹோப்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நம்ம இத்தனை எதிர்ப்பு பேசினா கூட ஒரு ஹோப் என்னன்னா, நான் இப்போ நான் வந்து இந்த கடந்த 10, 14 ஆண்டெல்லாம் இல்லாத இந்த கடந்த 3 நாள்லயே நான் பார்க்கறது என்னன்னா, இளைஞர்கள் மத்தியில அவநம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு. கிராமங்கள்ல. ம், அவர்கள் வந்து ரொம்ப வீரியமா களத்துல நின்னு செயல்படுறாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்கிற மாரி அவங்களுக்கு தெரியல. 20 வயசு, 25 வயசு பசங்கள நெறைய சந்திக்கிறேன். எனக்கு பதிவு பண்ண கூட தோணல. அவர்கள் முகத்த காட்டி அவர்களை இன்சல்ட் பண்ண விரும்பல நான். ரொம்ப ஏன்னா எவனோ வீடியோ எடுத்து போறான், எவனோ அதுக்கான மிஸ்ரெப்ரசன்டேஷன் குடுக்குறான். அதனால இப்ப நான் வீடியோ எடுத்து போடுறதும் குறைஞ்சிருச்சு. நிலத்த ஆடியோ இல்லாத வீடியோ மட்டும் தான் நான் இப்ப எடுக்கிறேனே. விஷுவல் மட்டும் தான். மனிதர்களுடைய குரல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இன்னைக்கு மீடியால வந்து திரித்து எழுதப்படுது. தனக்கு தேவைக்கு ஏத்த மாரி வளைத்து எழுதப்படுதுன்றதுனால அத நான் பதிவு பண்ணல. ஆனா அந்த நண்பர்கள் சொன்னத நான் சொல்றேன். அவர்கள் வந்து மிகுந்த நம்பிக்கையோட அ களத்தில வேலை செய்றாங்க. கிராமத்து போயோ, நகரத்தையோ, வேலையோ புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஊதாரித்தனமா இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு நெறைய பேர் நான் பேசிலாம் கேள்விப்பட்டுருக்கேன். அந்த ஊதாரித்தனம்ன்றதெல்லாம் வந்து வெகுவாக நகரமோ, கிராமமோ அது இளைஞர்கள் மத்தியில ரொம்ப குறைஞ்சிருக்கு.
25 வயதில் தன் குடும்பத்தின் பொறுப்பை, கடனை, திருமணச் செலவை, என்ன சொல்றது, மரணத்துக்கான செலவை, மருத்துவத்துக்கான செலவுன்னு எடுத்து அதை அதை ரொம்ப ஒரு லேமெண்டேஷன் சொல்லுவோம்ல, புலம்பல் இல்லாத அதை மகிழ்ச்சியோட செய்யக்கூடிய இளைஞர்களுடைய முகத்தை நான் நிறைய பார்க்குறேன் இப்போ. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 2025க்கான ஹோப்பா பார்க்குறேன். கூடவே என்ன நினைக்கிறேன்னா, இந்த முறை எனக்கு நேற்று நைட்டு தான் தோணுச்சு. நேற்று நைட்டு 10 மணிக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன், தோணுது. ஒரு 10 வருஷம் கழிச்சு என் மகன் வளர்ந்து வரும் பொழுது 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களை ரோட்டில் வேகமாக நடந்தோ, இல்லை இந்த திருவிழாவுக்கு வந்தோ, அல்லது வேற எங்கேயாவது பப்ளிக் டிஸ்கோர்ஸில் வந்தா இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா, எனக்கு அது ஒரு கேள்வியா இருக்கு. இந்த இந்த வயதானவர்கள் என்பவர்கள் ஒரு தள்ளு சரக்கு மாதிரி ஆயிட்டாங்களோ. ஒரு ஆட்டோக்காரன் ஏத்த மாட்டானா ஒரு வயசானவங்க நேத்த? ம் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணே. அவங்க ம் அவங்கள ஒரு 10 ஆட்டோ நாங்கள் நிறுத்தி பார்த்துட்டோம். நைட்டு மழை வேற. நாங்கள் 3 பேர் நிறுத்துறோம். யாருமே ஆட்டோனா நிற்கிறான், நாங்கள் ஏறோம்னு பார்க்குறேன்னா தான் அந்த அம்மா அதிகபட்சம் 500 மீட்டர் தான் அவங்க டிராவல் பண்ணுறது கேட்டிருக்காங்க. ம் தேருக்கு பக்கத்துல இருந்து சன்னதி தெருல கீழே போனோம், அவ்வளோதான். 500 மீட்டர் தான் இருக்கும் அது. அவர்களை வந்து ம் ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்றாங்க இப்போ. அப்போ ஒரு பொருட்டா மதிக்கலன்றது ஒரு பக்கம். நாளைக்கு இந்த இந்த 50 பிளஸ் 60 பிளஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அரிதாகி அரிதாகி அந்த நகரம் வந்து இவர்களை சுமையா பார்க்கும்ன்றது எனக்கு கிராமத்துல ஒரு மாதிரி எப்படி பார்க்குறாங்க இல்லையா, நகரமும் பெருநகரமும் வயதானவர்களை பெரும் சுமையாக மாற்றி சுவிட்சர்லாந்து கொண்டு வந்திருக்கான் பாருங்க, இந்த சூசைட் மிஷின் மாதிரி. அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு எதிராக செயல்படக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை கூடுறதையும் நான் கவனிக்கிறேன். வயசானவங்களை வந்து பார்த்துக்கிறதுலையோ, அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறதுலையோ, இதை பார்க்கறது ஒரு ஹோப்பாக ம் இருக்கு இந்த கிராமம். அதாவது அந்த பேக் டு பேசிஸ் நம்ம அடிக்கடி சொல்லினே இருப்போம்ல, பேக் டு பேசிஸ், பேக் டு நேச்சர்னு. அதை அதை ஏன்னா ரொம்ப ம் அனாவசியமா ஒரு மரத்தை வந்து போய் உடைக்க மாட்டானுங்க அவனுங்க. அவன் ம் அதெல்லாம் வந்து அது எப்படியோ இந்த ஒரு 10 20 வருஷத்துல நம்மாழ்வார் மாதிரியான பல பேர், நம்மாழ்வார், இஸ்மாயில், அவங்க வாத்தியார், இன்னும் எத்தனையோ நபர்கள் வந்து இதை பேசி 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 மண்ணையும் மரத்தையும் மக்களையும் தண்ணியும் பேசி 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 பட்டி தொட்டியெல்லாம் வந்து இவர்கள் வந்து நீக்கமர நிறைஞ்சதனுடைய ஒரு விளைவை நான் வந்து இப்ப என்ன பார்க்கறேன்னாக்கா, அனாவசியமாக ஒரு மரத்தை உடைக்க மாட்றாங்க. எக்ஸப்ட் இந்த டெவலப்மெண்ட் சயின்ஸ் பேசுறவங்க. அவங்களுக்கு இந்த மரத்தை பத்திலாம் கவலை இல்ல. அப்போ இந்த ரைட்லாம் எங்கேருந்து குடுத்தாங்கன்ற கேள்வி வருதுல்ல. இவருக்கு சிவ் கேட்டுன்னே இருப்பார்ல. வேர் இஸ் த பிளேஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன்? நேச்சரோட பிளேஸ் என்னன்னு கேட்டுன்னே இருப்பாரு அவரு. கான்ஸ்டிடியூஷன்ல நேச்சருக்கான பார்ட் என்னன்னு கேட்பார்ல. அதை இளைஞர்கள் அந்த மொழியில் கேட்காம நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய கோபத்தை வந்து நியாயமா வெளிப்படுத்துறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது ஒண்ணா போய் நிக்கிறாங்க. ஒரு வ- நான் போன தூத்துக்குடியில நான் ஹோப்னு சொல்லிட்டு நிறைய பேரை பேசினேன். காயல்பட்டினத்துல அந்த அந்த வெள்ளத்தில் நீந்தி கொண்டு போய் அந்த கரையை உடைத்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 பேருடைய வாழ்க்கையை காப்பாத்தினவங்க இருக்காங்கல்ல. ம் அதற்கு சற்றும் குறைவில்லாத இளைஞர்கள் வந்து நூற்றுக்கணக்கிலையாவது ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறாங்க. ஒரு 4 5 பேர்கிட்ட நான் பேசினேன். வெவ்வேறு இடத்துல பாம்பாறு, தென்பெண்ணையாருடைய மேலே இருந்து கீழே வரைக்கும் சாத்தனூர்ல ஆரம்பிச்சு கடலூர் வரைக்கும் நான் டிராவல் பண்ணதுல நிறைய இளைஞர்கள்கிட்ட பேசினதுல இந்த நிலத்தை பத்தி, ஆத்தங்கரையை பத்தி, ஆற்றை பத்தி 40 45 வயசு ஆட்களுக்கு தெரிந்ததை விட 20 வயசு பையனுக்கு நிறைய தெரியுது. நம்மளுடைய மிஸ்கன்செப்ஷன், குறிப்பா என்னுடைய மிஸ்கன்செப்ஷன், இந்த இளைய தலைமுறைக்கு இந்த அறிவுலாம் கடத்தப்படாம போயிருமோ நம்ம நினைச்சோம் இல்லையா? அதெல்லாம் ம் மீட்டு எடுத்து அதை வேலை செய்யறது இந்த 3 நாளா பார்க்கறது தான் என்னுடைய ஹோப்பா நான் பார்க்கறேண்ணா. நான் ஹோப்னு எதை நினைக்கிறேன்னா, நீ தேதிக்கு அறிவுஜீவிகள் மத்தியில இந்த போஸ்ட் அக்ரேரியன் அது இதுன்னு மேற்கத்திய நாகரிகத்தை நோக்கி நம்மளை நகர்த்தக்கூடிய, அல்லது அவங்க நாகரிகத்துல இது இருக்குது, அவங்க நாட்டுல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஜெர்மன்காரர் சொல்றாரு அப்படின்னு, எப்படி வந்து நாங்க எதை மறுத்து அல்லது எது தவறுன்னு நினைச்சு இந்த பொறுப்புணர்வோட நாங்க இங்க வர்றோமோ, அதை நோக்கி நீங்க பயணிக்கிறத பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னு. அது மாதிரி
அதை நோக்கி நகர்த்தக்கூடிய அறிவுஜீவிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து மாறி முழுக்க முழுக்க நம்ம அந்த எந்த விதமான அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இல்லாம முழுவதுமாக ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பாரம்பரிய அந்த அறிவுக்கு மதிப்பு கொடுத்து அந்த லேபருக்கான அந்த டிக்னிட்டியும் கொடுத்து எழுதக்கூடிய அகாடமிக்ஸ் ஒரு சிறு கும்பல் ஒண்ணு தயாராயிட்டு இருக்கு. அதை பத்தி சிந்திக்கவும் அதை பற்றி எழுதவும் ஒரு சின்ன குரூப் வந்து பல்வேறு இடங்கள்ல பாக்குறேன் நான். சின்ன சின்னதாக இருந்தாலும் அவங்களுடைய அதாவது அந்த காலத்து அகாடமிக்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுட்டே தான் நம்ம மக்களை பார்ப்பாங்க. நம்ம மக்களை வந்து நம்ம மக்களுடைய அறிவுசார் ஒரு மரபை வச்சு பார்க்கறது இல்ல. மற்ற ஊர்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த மரபை வச்சு நம்ம மக்களை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இவங்க சரியில்லைன்னு சொல்லிடுறது. அதுதான் அந்த விஞ்ஞானத்தை விட்டு தொழில்நுட்பத்தை மந்திரமே வச்சுட்டு தொங்கிட்டு இருக்க குரூப்பும் அது மாதிரிதான். அது மாதிரி அல்லாமல் வேற மாதிரி பண்றவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில மதுரிகா பானர்ஜின்னு ஒரு ப்ரொஃபசர் இருக்கிறாங்க. இந்திய அறிவு மரபை வச்சு அவங்க வந்து நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க. சுஜாதான்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொஃபசர் இருக்கிறாங்க. அவங்க வந்து சைக்காலஜி அது மாதிரி விஷயங்களை சோசியாலஜில அதை பத்தி எழுதுறாங்க. சிவு நீங்க அடிக்கடி சொல்றீங்க ஆந்த்ரோபாலஜியில் அவர் எழுதிட்டு இருக்கிறாரு, பல காலமாக எழுதிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய விஷயத்த மையப்படுத்தி அதற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அளவுகோலை வச்சு, ஏன்னா நம்ம ஊர்ல சந்தோஷமா இருக்கோம் தான் நம்ம வந்து ஒருத்தரை பார்த்தோம்னா கூட நம்ம வந்து முதல்ல கேட்கறது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறோம். நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறது இல்லை. நம்மளுடைய மரபுல வந்து இயல்பாக மக்கள் மத்தியில வந்து ஒரு மனுஷனை பார்த்தான்னா ரெண்டு விஷயம்தான் கேட்போம். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இதுதான் கேட்கறது. அனைவருக்கும் வயிறார உணவு இருக்கணும் தினம் தினம். ரெண்டாவது, நல்ல நிலையில தான் இருக்கிறதாக உணரக்கூடிய நிலையில மக்கள் இருக்கணும். இது ரெண்டை தாண்டி நம்ம மக்களுக்கு எந்த விதமான நம்ம ஒரு இங்க இருக்கக்கூடிய மரபுல வந்து இதை தாண்டி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆனா நம்ம இந்த பாவர்ட்டி அது இதெல்லாம் பேசும்போது இதை தாண்டி தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அதனால இதை வச்சு நம்மளை வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கான அகாடமிக் முயற்சிகள் தொடர்ந்து பல நிலைகள்ல நான் பார்க்கிறேன். எழுதுறாங்க மக்கள், அதை ஊக்குவிக்கணும். அதையும் வந்து நாம வந்து அதோட நம்ம வந்து ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்க, சோசியல் சேஞ்ச் மேக்கர்ஸா இருக்கிறவங்க, சமூகத்தில் மாற்றத்தை விரும்புறவங்க, இந்த இளைஞர்கள் நீங்க சொல்லக்கூடிய இந்த இளைஞர்களை போன்றவர்கள் அதோட சேர்ந்து இந்த மாதிரி அகாடமிக்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நல்ல வேலையும் பண்ணிட்டு நம்மளை வந்து தரக்குறைவா நம்மளை வந்து சித்தரிக்கவும் முடியாம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுவும் செஞ்சுட்டு இருக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. அதுவும் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு 15-20 பேர் தான் இருந்தாலுமே கூட இந்திய அளவுல அது மாதிரி இருக்கிறவங்க செய்யற வேலை முக்கியமான வேலையா நான் பாக்குறேன். அது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக வருங்காலத்துல வந்து இது மாதிரி ஒரு மூடத்தனமா வந்து நம்ம மக்களை எப்பயுமே மூடர்கள்னு சித்தரிக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது ரிடக்ஷனிஸ்டாக பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம இன்டலெக்சுவல் அகாடமிக் ட்ரெடிஷன்ல இருந்து மறைஞ்சு போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நான் அதை பார்க்கிறேன். இதோட நான் என்னோட இறுதி கருத்தை நிறைவு பண்ணிக்கிறேன். அதான் மொத்தத்தில் சொல்ல வர்றது என்னன்னா, அறிவியலின் தொழில்நுட்பம் தனித்து பிரித்து பார்க்க தெரியாத நபர்கள், பொருளாதாரம் என்பது முழுக்க முழுக்க நிறுவனமயமாக்கப்பட்ட பெரு பெரு எந்திரங்களால் மட்டும் உற்பத்தி பண்ண முடியும் நம்புறவங்க, இவர்களெல்லாம் வந்து என்ன சொல்றது தொழில்நுட்ப ஜோசியர்கள் மாதிரி தான் வேலை செய்கிறாங்களே தவிர அவர்களுக்கு வந்து உண்மை நிலை என்னன்றது புரியுறதில்ல.
அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களோ அல்லது அஹ், ராமன் சொன்ன மாதிரி அகாடமிஷியன்ஸோ மாற்று பார்வைன்னு சொல்ல முடியாது. ஒரு சரியான சீரான பார்வையில் இயங்குறத பார்க்கும்போது நம்பிக்கையாகவும் இருக்கு. அஹ், அதன் வகையில் தான் 2025 காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த புயலை சந்திச்சதுனால விவசாயத்தை பற்றி பேசும் பொழுது நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா உம், சின்ன சின்ன சிக்கல்கள் கிராமங்களில் இல்லைன்னு இல்லை. அப்போ ஒரு இடத்துல சிக்கல் இருக்குன்னா அதை முழுசா அப்படியே வெறுக்கிறதுக்கோ ஒதுக்கிறதுக்கோ கொளுத்துறதுக்கோ அதில் எதுவும் கிடையாது. சிக்கலை சீர் செஞ்சு தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது தான். அது குறிப்பாக கிளைமேட் பேசிஸில் யோசிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால தான் இந்த இண்டஸ்ட்ரியை இன்னும் தீவிரமாக நம்ம மறுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா அவர்களை அவங்கள வெறுக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ இங்கே நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஹோப்பில் விவசாயத்தையும் உணவையும் அதில் இருக்கக்கூடிய போலித்தனமான டெர்மினாலஜிஸையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். எங்கள் ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வந்து நெட்வொர்க் எரர் இருந்ததுனால சில இடங்கள்ல உங்களுக்கு சின்ன சின்ன எங்களுடைய குரல்ல சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதற்காக மன்னிக்கவும். நன்றி. பார்ப்போம். நன்றி மக்களே.